ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பௌது ஃபௌது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, கடந்த பல நிகழ்ச்சிகளில் இறுதி காலத்தின் அடையாளங்கள் தொடர்பாக விரிவான முறையில் நாம் விவாதித்து வருகின்றோம். இறுதி காலத்தில் என்னென்னெல்லாம் நிகழும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களோ அவை அத்தனைக்கும் நேரடியான பொருள்களை இன்றைய ஆலிம்கள், உலமாக்கள், முல்லாக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் அவை அத்தனைக்கும் அறிவுபூர்வமான ஆழிய விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. நாம் வழங்குகின்ற அந்த விளக்கங்களை பார்த்து பல சகோதரர்களும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வாறு இறுதி காலத்தில் நிகழும் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அவற்றிற்கெல்லாம் இன்றைய ஆலிம்கள் நேரடியான பொருள்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் அதற்கு அறிவுபூர்வமான விளக்கங்களை தந்து ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் அத்தனையும் நிதர்சனமான முறையில் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லும் போது அவர்களெல்லாம் ஆச்சரியத்தில் திளைத்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்புகள் அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. பல இறுதி காலத்தின் அடையாளங்களை நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் எடுத்து சொன்னோம். கடந்த நிகழ்ச்சியில் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் என்பதற்கும் இன்றைய ஆலிம்கள் இறுதி காலத்தில் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் என்று வெளிப்படையான பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றிற்கும் நாம் அறிவுபூர்வமான விளக்கங்களை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த விளக்கங்களை கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் என்று ஏந்தல் எம்பெருமானார் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் சூரா தக்வீரில் 81வது அதிகாரம் 2வது வசனத்தில் சூரியன் மூடப்படும் போது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, சூரியன் மூடப்படும் போது என்று திருக்குர்ஆன் கூறுகிறதே என்றெல்லாம் பல சகோதரர்களும் இந்த முரண்பாடல்லவா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டிருந்தார்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் இவற்றிற்கு பதிலளித்திருந்தோம். சூரியன் என்பது ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். இறைவன் திருக்குர்ஆனில் சிராஜும் முனீர், ஒளிதரும் சூரியன் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை, மகத்துவத்தை, மாண்பை மக்கள் கொடுக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் வெளிப்படும். அவர்கள் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றெல்லாம் விளக்கங்களை நாம் கடந்த நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம். மேற்கிலிருந்து உதயமாகும் என்பது ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூது செய்தி மேற்கிலிருந்து ஒளிபரப்பாகும். மேற்கிலுள்ள மக்கள் அவைகளை கேட்பார்கள், கூட்டம் கூட்டமாக வந்து இந்த இஸ்லாத்தில் தழுவுவார்கள் என்ற கருத்தை தான் அதற்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் சொல்லியிருந்தோம். அடுத்து சூரியன் மூடப்படும் என்பதும் போது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகத்துவம், மாண்பு மறைக்கப்படும். அப்போது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரகாசமான ஒளியை மக்கள் கண்டுணர்வார்கள் என்ற ஆழிய கருத்தை நாம் எடுத்துச் சொல்லியிருந்தோம்.
நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் சூரா தக்வீரினுடைய 81வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை எடுத்து சொல்லி சூரியன் மூடப்படும் என்பதற்கு விளக்கமளித்தீர்கள். அதே சூராவினுடைய 3வது வசனத்தில் நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றிற்கும் என்ன விளக்கம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே நாம் நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது என்பதற்கும் என்ன பொருள் என்பதை நாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்குவோமேயானால் அவர்கள் மிக தெளிவான முறையில் இவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் சூரா தக்வீரில் ஏராளமான அடையாளங்கள், இறுதி காலத்தின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றிற்கும் அறிவுபூர்வமான விளக்கங்களை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வாருங்கள். இப்போது நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை பார்ப்போம். சூரா தக்வீர் 81வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வைஸன் நுஜூ முன் கதரத் என்று வருகின்றது. அதாவது நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது. நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது என்றால் இதற்கு என்ன பொருள் என்றும் நாம் இது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த வகையில் நாம் நபி மொழியை நாம் ஆய்வு செய்கின்ற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதில் சஹாபிகளை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம் ஃபபி ஐய முக்ததைத்தும் இஹ்ததைத்தும். அதாவது என்னுடைய சஹாபிகள், தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெறுவீர்கள், நேர்வழியை பெறுவீர்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சஹாபிகளை பற்றி அவர்கள் நுஜூம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், நட்சத்திரங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக எந்த வார்த்தையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கின்றானோ அதே வார்த்தையை பயன்படுத்தி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை நபி தோழர்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்கின்ற போது அந்த சஹாபிகளும் நட்சத்திரத்துக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த நட்சத்திரங்கள் மங்கலாகி விடும்போது என்று சொன்னால் அதன் ஒரு பொருள், அந்த நபித்தோழர்களை மக்கள் பின்பற்றுவதை விட்டு விடுவார்கள். ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிதரும் சூரியனாக இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அந்த ஒளிதரும் சூரியனை விட்டு விலகி விடுவார்கள். எனவேதான் அந்த மக்களுக்கு அது மங்கலாகி விடுகின்றது. அதே போன்று நபித்தோழர்கள் அவர்களும் கூட நட்சத்திரங்களாக விளங்குகின்றார்கள். எனவே அவர்களும் ஒளி தரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் மக்கள் அவரிடமிருந்து விலகி விடுவார்கள். எனவேதான் அவர்களுக்கு இது மங்கலாக ஆகிவிடும் என்ற ஒரு அருமையான கருத்தையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்று அப்பட்டமான முறையில் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக சஹாபிகள் கொடுக்கின்ற ஒரு விளக்கத்தை எடுத்து வைத்தாலும் கூட இது ஒரு தனி சஹாபியினுடைய கருத்து என்று சொல்லி மறுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய ஆலிம்களின் நிலை இருக்கின்றது. கோயம்புத்தூர் முனாசராவில் கூட நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி எடுத்து சொல்லும் போது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மரணத்தை நிரூபித்து காட்டினார்கள். அதில் வருகிறது, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல். முகமது ஒரு தூதரே அன்றி வேறல்ல, அவருக்கு முன்னுள்ள தூதர்கள் காலம் சென்று விட்டார்கள். ஆக இந்த வசனத்தை ஓதி காட்டியதும் எல்லா நபித்தோழர்களுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மரணத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் வாளை தூக்கி நின்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட வாளை கீழே போட்டு விட்டார்கள் என்ற கருத்தை நாம் எடுத்து சொல்லி இருந்தோம். இது சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள எல்லா தூதர்களும் காலம் சென்று விட்டார்கள் என்ற கருத்தை நம்பிவிட்டார்கள். அதற்கான ஒரு இஜ்மா என்ற முறையில் நாம் இதனை எடுத்து வைத்திருந்தோம். இதனை கண்ட ஆலிம்கள் கூட எப்படி மறுத்தார்கள் என்றால், இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த கருத்து, இதனை நாம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்ற அளவுக்கு சொன்னார்கள். ஆக இந்த அளவுக்குத்தான் அந்த நபித்தோழர்கள் சொல்கின்ற ஒரு கூற்று அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து சொல்லினாலும் கூட அதனையும் கூட இந்த மக்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அப்பட்டமாக பார்த்து வருகிறோம். இதுதான் இந்த நட்சத்திரங்கள் மங்கலாகிவிடும் என்பதற்கான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆக இவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து மட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார்கள், சஹாபிகளிடமிருந்தும் கூட இந்த மக்கள் முகத்தை திருப்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வர இருக்கிறது என்பதைத்தான் இந்த திருவசனம் ஒரு முன்னறிவிப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் அந்த சஹாபிகளுடைய அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை திரும்ப ஒரு முறை கொண்டு வர வேண்டும் என்றால்
அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நடைபெற முடியும் என்ற ஒரு அருமையான கருத்தும் இதில் அடங்கியிருக்கின்றது. அடுத்து நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்த சூரியன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த சூரியன் சுருட்டப்படும் போது என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த சூரியனிடமிருந்து விலகி விடுகிறார்கள். சகோதரர்களே, சற்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இரவு எப்படி வருகிறது என்றால், பூமி சூரியனிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பும் போதுதான் அந்த பூமிக்கு இரவு வருகிறது என்று விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். இதே கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவு அருமையான கருத்து பொருந்துகிறது பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிதரும் சூரியனாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒளிதரும் சூரியனாகிய ஷம்ஸ் ஆகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அந்த உம்மத்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளும் போதுதான் அந்த உம்மத்திற்கு இருட்டு ஏற்படுகிறதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எந்த விதமான இருட்டும் ஏற்படவில்லை. அதே போன்று அந்த நட்சத்திரங்கள் சஹாபிகள் ஒளிதரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒளிதரும் சஹாபிகளிடமிருந்து இந்த உம்மத்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளும் போதுதான் அந்த சஹாபியிடமிருந்து பெற வேண்டிய அந்த ஒளியை பெற முடியாமல் போய் விடுகிறது என்ற ஒரு அருமையான கருத்தையும் கூட இந்த திருவசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து நுஜூம் என்பதற்கு அரபியில் பொதுவாக ஆலிம்கள், தலைவர்கள் என்றும் பொருள்படும். ஆக இந்த அடிப்படையில் இந்த ஆலிம்களுடைய அந்த வெளிச்சம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அர்த்தம் கூட இதற்கு இருக்கின்றது. ஆலிம்களை பற்றி எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று. ஆக இந்த அடிப்படையிலும் அந்த ஆலிம்கள் என்ற பொருள் கொடுத்தோம் என்றாலும் கூட அந்த ஆலிம்கள் ஒளிதரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அன்றைய ஆலிம்கள் வழிகாட்ட தகுந்தவர்களாக இருக்க மாட்டார்கள், அவரிடம் வெளிச்சம் இருக்காது, மங்கலாகி விடுவார்கள் என்ற ஒரு கருத்து கூட இந்த நுஜூம் என்பதற்கு ஆலிம் என்ற பொருள் கொடுப்போம் என்றால் அதுவும் இந்த காலத்திற்கு அப்படியே பொருந்துகிறது. அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு கருத்தை நாம் நேரடியான பொருளில் எடுத்துக்கொள்வோம் என்றாலும் கூட நுஜூம் என்பதற்கு எரி நட்சத்திரங்களுக்கும் கூறப்படும். இந்த அடிப்படையில் நுஜூம் மன் கதரத் என்று சொன்னால் எரி நட்சத்திரங்கள் அதிகமான முறையில் விழும்போது என்ற ஒரு நேரடியான பொருளும் இதற்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த எரி நட்சத்திரங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. ஆனால் அவை மனிதன் மீது விழுவதில்லை, அது பூமியை வந்தடைவதற்கு முன்பே அது எரிந்து சாம்பலாகி விடுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்படுகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய இந்த காலத்தில் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஏனென்றால் 1885ஆம் ஆண்டு இவ்வாறு அதிகமான எரி நட்சத்திரங்கள் வானிலிருந்து வீழ்ந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, விஞ்ஞானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போது ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா போன்ற பத்திரிகைகள் இதனை இயற்கைக்கு மாற்றமான ஒரு காட்சியாக நினைத்து அதனை அதிகமான முறையில் படம் பிடித்து காட்டியிருந்தன, அதனை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லி இருந்தன, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்படி எரி நட்சத்திரங்கள் கீழே விழ முடியுமா என்பதை மனிதன் கற்பனை செய்து முடியாத காலமாக இருந்தது அன்றெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான முன்னறிவிப்பை திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து கூறியிருந்தது. அது 1885 இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதிக்கின்ற அந்த காலத்தில் அது நிறைவேறியும் இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வெளிப்படையான முறையிலும் கூட இது பொருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் நாம் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதே கருத்தை தான் சகோதரர்களே திருக்குரான் அதிகாரம் 82 வசனம் 3 அல்லாஹ் கூறுகின்றான், இஸல் கவாகிபுன் தஸரத், அதாவது நட்சத்திரங்கள் சிதறிவிடும் போது. ஆக இங்கேயும் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அந்த நேர்வழி காட்டக்கூடிய நல்லறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அவர்கள் உண்மையான ஞானத்தை வழங்க இயலாத அளவுக்கு ஆகிவிடுவார்கள் என்ற கருத்தையும் தான் இது கூறுகின்றது. எனவே மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த 2 வசனங்களையும் தொடர்புபடுத்தி உண்மையிலேயே இது பிற்காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு அடையாளமாகும், அது என்னுடைய காலத்தில் அது நிறைவேறி இருக்கிறது என்பதையும் அவர்கள் மிக தெளிவான முறையில் எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.